மோடி என்கின்ற ஒரு அரக்கன் 3வது முறை ஆட்சி பொறுப்புக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பறிச்சுட்டோம். தினமலர்ல சந்தோஷமா செய்தி போடுறான். சங்கி பேப்பர் இல்ல. தேர்தல் கமிஷனோட கூட்டணி சேர்ந்து 202 தொகுதி திருடுறான். இந்த எஸ்ஐஆர்ல அவனுக்கு பண்ண செல்லுபடி. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்குது பாத்தீங்களா? அதுல அவன் கேட்கிற கேள்விகளை எப்படி இருக்குது பாத்தீங்களா? அவ்வளவும் நம்மள ஏமாத்துறதுக்கு ஃப்ராடு வேலை பண்றதுக்கு தான். அந்த வேலையை தான் பீகார்ல பார்த்திருக்கோம். இதோட நாண்டுட்டு சாவலடா நீங்க. ஏன்னா தேர்தல் கமிஷன் ஒரு பாப்பான மட்டும் தான் இருக்கிறீங்களா? உயர் பதவியில பாப்பான் தான் இருக்கிறான். இன்னைக்கும் உயர் பதவியில பாப்பான் தான் இருக்கிறான். இதோட விட்டு சாப்பிடுங்கடா நீங்க எல்லாம். கூட்டி கொடுங்கடா. அதனால பாக்குறீங்க இன்னைக்கு. திருட்டுத்தனமா ஜெயிச்சிருக்கிறோம். அடுத்த தேர்தல் தமிழ்நாட்டுலங்க. இந்த வேலை தாங்க தமிழ்நாட்டுல பார்க்க போறோம். ஒரு ராட்சசன், ஒரு சர்வாதிகாரி, ஒரு கருணை உள்ளம் இல்லாதவன், இதயம் இல்லாதவன், ஒரு அரக்கன், மோடி என்கின்ற ஒரு அரக்கன் இந்த நாட்டிலே பிரதமராக இருக்கிறான். அவன் எதை வேண்டும் என்றாலும் செய்வான். அவன் கூட சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி டேபிள் கீழே வீடு கட்டுன்னு கீழே படுத்து குடும்பம் நடத்தும். மோடிக்கு நல்ல ஒரு வேலைக்காரன், கூலிக்காரன், ஒரு கொத்தடிமை யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. பிச்சைக்காரனாக இருந்தாலும் திமுக கட்சிக்காரனாக இருப்பேன் என்று குடியாத்தம் குமரன் போல் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திமுக இருக்கார்கள். பீகார்கள் அத்தனை கொலகாரன், திருடன், குடிப்பையன், சமூக விரோதிங்க, அக்கிஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு பிஜேபியில இருக்கிறவங்க தான் பீகார்ல இருக்கிறான். இவங்க அத்தனை பேரு பிஜேபிக்கார. நான் சொன்ன இத்தனை பேரும் பிஜேபிக்கார பீகார்ல இருக்கிறாங்க. இந்து ராஜ்யத்திலே நானும் இந்து தான், நீயும் இந்து தான். உன்ன என்னெல்லாம் இந்துன்னு ஏத்துக்க மாட்டான். பூணூல் போட்ட பாப்பான் தவிர மத்தவன் அத்தனை பேரும் உனக்கு பட்டியலனைத்தின் மக்கள் தான். நீ பீகார்ல ஜெயிச்சது ஒரு வெற்றியடா. டேய் பிஜேபி காரங்க.